അല്ല 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 നാളതില്ല ഇല്ല ഇല്ല വേടൻ ഇല്ലാക്കാതെ പറയുന്നില്ല. കാടുകെട്ടവന്റെ നാട്ടിൽ ചോറ് കെട്ടവൻ മരിക്കും, കൂറുകെട്ടവൻ പറിച്ചാൽ ഊറുകെട്ടവൻ മുടിക്കും. ഞാൻ പാണനല്ല, പറയനല്ല, புலையனல்ல, நீ தம்புரானும் அல்ல, ஆடே ஒரு அல்ல. வணக்கம் நண்பர்களே, நம்ம வேடனை பற்றி தான் இந்த வீடியோல பேச போறோம். வேடனை ஒழித்து கட்டக்கூடிய, தீத்து கட்டக்கூடிய வேலையை கேரளத்தில் இருக்கக்கூடிய சங் பரிவார்கள், RSS அமைப்புகள் மிக தீவிரமாக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த விஷயத்தை பற்றி தான் பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ளால போலாம். கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னால வேடன் கஞ்சா வழக்கில் பிடிக்கப்பட்டு அப்புறமாக மக்கள் ஆதரவுல, மக்கள் எழுச்சியில, மக்கள் ஆதரவாக கிளர்ந்தெழுந்த பிறகு வேடன் விடுவிக்கப்பட்டார். இல்லைனாலும் வேடன் விடுவிக்கப்பட்டு தான் இருப்பார். ஆனா வேடனுடைய கைது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகி சமூக வலைதளங்கள்ல வேடனுக்கு ஆதரவாக குரல் எழும்பின பிறகு கேசு பாட்டு நடக்கட்டும் அப்படிங்கிறத சொல்லி வேடனை வெளியில விட்டாங்க. வேடனை கைது செய்ததுல பின்னணியில பெரிய அரசியல் இருக்கு அப்படின்னு தான் பலரும் பேசினாங்க. அந்த அரசியலை முறியடிக்கக்கூடிய வேலையை மக்கள் தான் செஞ்சாங்க. முதல்ல கஞ்சா இருக்கிறதாக பிடிக்கப்பட்ட வேடன், அப்புறமாக வேடனுடைய கழுத்துல புலிப்பல் இருக்கு அப்படிங்கிறத காரணத்தை காட்டி வேடனை ஜெயிலில் போடுறதுக்கான வேலைகளை எல்லாம் ஆரம்பிச்சாங்க. அப்பதான் மக்கள் வேடனுக்கு ஆதரவாக கிளர்ந்தெழுந்தாங்க. என்னன்னா, மோகன்லால் கையில யானை தந்தங்கள் இருக்கு, சுரேஷ் கோபியுடைய கழுத்துல புலிப்பல் மாதிரி ஒண்ணு கிடக்கு, அதெல்லாம் நீங்க பாத்தீங்களா இப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்லையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லையும் வேடனுக்கு ஆதரவாக குரல் எழுப்பின பிறகு அந்த வன அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணிட்டு வேடனை விட்டாங்க. ஆக இப்படி விஷயங்கள் போகும்போது வேடன் வரக்கூடிய கூட்டங்கள்லையும் சரி, வேடனுடைய நிகழ்ச்சிகள்லையும் சரி, பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூட்டம் கூட்டமாக அலைகடலென திரண்டு வந்தாங்க. இதை பொறுக்க முடியாத பலர் அப்பவே வெளியில வேடனுக்கு எதிராக, வேடன் பேசக்கூடிய அரசியலுக்கு எதிராக பேசினாங்க. என்ஆர் மது உங்களுக்கு தெரியும், அங்கேருந்து வரக்கூடிய அந்த RSS பத்திரிகையினுடைய எடிட்டர், அவர் வேடனுக்கு எதிராக பேசினாரு. வேடன் இளைஞர்களை திசை திருப்பக்கூடிய வேலையை வேடன் செய்யறான், வேடனை கண்காணிக்கணும், வேடனுக்கு யாரோ பணம் கொடுக்குறாங்க, ஜிகாதிகள் வேடனுக்கு பின்னால இருக்காங்க, இளைஞர்களுடைய தலையில விஷத்தை குத்தி வைக்கக்கூடிய வேலையை வேடன் செய்யறான், இப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் என்ஆர் மது பேசினாரு. அது மாதிரி RSS-னுடைய கிளை அமைப்பான ஒரு அமைப்பினுடைய ஒரு தலைவர் சசிகலா டீச்சர் அப்படிங்கிறவங்க வேடனுக்கு எதிராக மிக மோசமான வார்த்தைகளை உச்சரிச்சாங்க. அதுக்கு எதிராகவும் மக்கள் கிளர்ந்தெழுந்தாங்க. அது மாதிரி பாலக்காட்டு நகரசபையினுடைய கவுன்சிலர் மினி கிருஷ்ணகுமார் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒருபடி மேலே போய் NIA தேசிய புலனாய்வு அமைப்புக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. வேடனுக்கு பின்னால யார் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும், வேடன் நரேந்திர மோடிக்கு எதிராக பேசுறான், இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் பேசினாங்க. இதை எல்லாமே அடிச்சு தூளாக்குனது கேரளத்தில் இருக்கக்கூடிய மக்கள், வேடனுக்கு பின்னால கிளர்ந்தெழுந்த மக்கள், வேடனுக்கு ஆதரவாக கிளர்ந்தெழுந்த மக்கள். இப்படி இருக்கும்போது வேடனுடைய பாடலை காலிக்கட் யூனிவர்சிட்டியில பாடத்திட்டத்தில் கொண்டு வராங்க. அதுக்கு மிக தீவிரமான எதிர்ப்பு எழுந்தது. அதையும் தாண்டி இன்னைக்கு வேடனுடைய பாடல் காலிக்கட் யூனிவர்சிட்டியில BA பாடத்திட்டத்தில் வேடனுடைய பாடலையும் உலக ராப் இசை கிங் மைக்கேல் ஜாக்சனுடைய பாடலையும் ஒப்புமைப்படுத்திய ஒரு பாடம் உருவாக்கப்பட்டது. அதுக்கும் அங்கே இருக்கக்கூடிய சங்கிகள், கேரளத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரதான ஆட்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அந்த யூனிவர்சிட்டிக்கே கம்ப்ளைண்ட் எழுதி போட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த பாடத்திட்டம் இதில் வச்சாச்சுன்னு சொன்னால் வேடனை பின்தொடரக்கூடியவங்க வழி தவறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, வேடன் கஞ்சா கேஸில் பிடிக்கப்பட்ட நபர். இன்னொன்று, வேடனுடைய பாடல்கள் அந்த விஷுவலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மதுபானம் குடிச்சிட்டு இருக்கிற மாதிரியான காட்சிகள், மது புட்டிகள் இப்படியெல்லாம் வருது. அதனால் இளைஞர்கள் திசை மாறி போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்படி என்ன பொய்யெல்லாம் சொல்லணுமோ அந்த பொய்யெல்லாம் சொல்லி பார்த்தாங்க. அதுக்கு அந்த யூனிவர்சிட்டி மசியலை. அவங்க தெளிவாக
சொல்லிட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாலே வந்து நாங்கள் வேடனுடைய பாடல்களை இந்த பாடத்திட்டத்தில் கொண்டு வருவதற்கான ஆய்வுகளை வந்து மேற்கொண்டுட்டு இருக்கோம். அதனுடைய அடிப்படையில் தான் வேடனுடைய பாடலை வந்து இப்போ கொண்டு வந்திருக்கோம். வேடன் இப்போ வந்து ஒரு பிரபலமானதுனால, அவருடைய பாடல்கள் வந்து வைப்பானதுனால நாங்கள் வந்து இப்போ வந்து பாடத்திட்டத்தில் வேடனுடைய பாடல்களை கொண்டு வரல. இது ஏற்கனவே திட்டமிட்டது அப்படின்னு சொல்லி வந்து அந்த யூனிவர்சிட்டியினுடைய அங்கங்கள் வந்து சொன்னாங்க. அந்த யூனிவர்சிட்டியில் பாடத்திட்டமாக்கின பிறகு ஒரு சேனலுக்கு வந்து வேடன் வந்து பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் வந்து தன்னுடைய அரசியல் என்ன, தான் வந்து யாருடைய அரசியலை முன்னெடுக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் வந்து மிக தீவிரமாக தெளிவாக பேசினார். அம்பேத்கருடைய அரசியலை தான் நான் முன்னெடுக்கிறேன், ஐயன்காளியுடைய அரசியலை தான் நான் முன்னெடுக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை மிக தெளிவாக வந்து சொன்னார். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய சோ கால்டு உயர் ஜாதியினர் அப்படின்னு சொல்லி தங்களை சொல்லிக் கொள்றாங்க இல்லையா, அவங்க வந்து சாதாரண மக்களை மற்றவங்களை வந்து படிக்க விடலை, அவங்கள வந்து முன்னேற விடலை, அவங்களுடைய வளர்ச்சியை தடுத்தாங்க. நீ பார்த்தா தீட்டு தொட்டா தீட்டு இப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் அவங்க செஞ்சாங்க. அதனால வந்து கல்வி மறுக்கப்பட்ட சமூகமாக நம்ம இருக்கிறோம். அவங்களுக்கு வந்து டிஎன்ஏலே வந்து அவங்களுக்கு அந்த கல்வி விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அவன் சீக்கிரமாகவே ஒன்றை படித்து கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நம்ம மாதிரி சாதாரண பிற சமூகத்தை சார்ந்தவங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டு தான் இந்த துறைகளுக்குள்ளால எல்லாம் வர முடியும், கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வர முடியும் அப்படிங்கிற விஷயத்த வந்து பேசினார். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும் சுரேஷ் கோபி பிஜேபியினுடைய திரிசூர் எம்பியை பற்றியும் ஒரு விமர்சனத்தை வந்து வேடன் வந்து வச்சார். என்ன விமர்சனம்னா, ஏற்கனவே வந்து சுரேஷ் கோபி ஒரு கூட்டத்தில் வந்து கலந்துக்கிடுறாரு. கலந்து கொள்ளக்கூடிய கூட்டத்தில் அவர் என்ன பேசுறாருன்னா, அடுத்த ஜென்மம்னு எனக்கு ஒன்று கிடைச்சதா இருந்தா நான் வந்து பூணூல் தரித்த பிராமணனாக வரணும், பிராமணனாக வந்து ஐயப்பன் கோயிலில் வந்து நான் நிற்கணும், அந்த ஒரு பாக்கியம் வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து பேசினாரு. அப்போ இது என்ன மனநிலை? இதுதான் வந்து வேடன் பேசக்கூடிய அரசியல், இதுதான் வேடன் பேசக்கூடிய இந்த ஜாதி பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிவாகுது. அது கூடவே வேடன் என்ன சொன்னாப்லன்னு சொன்னால், திரிசூர் மக்களுக்கு வந்து ஒரு தவறு நடந்துட்டது. என்ன தவறுனா, சுரேஷ் கோபியை வந்து எம்பி ஆக்கி ஒரு தவறு இழைச்சிட்டாங்க, அடுத்த முறை வந்து அது நடக்காது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை நேரடியாகவே வந்து வேடன் வச்சார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், இவங்களால், இந்த சங்கிகளால், ஆர்எஸ்எஸ் அமைப்புகள்னால இருக்கவே முடியல. வேடனுக்கு எதிரான மிக தீவிரமான தாக்குதல்களை வந்து சமூக வலைதளங்களில் வந்து தொடங்கினாங்க. கொஞ்சம் அமைதியாக இருந்த தாக்குதல்கள் வந்து தீவிரமாக மறுபடியும் ஆரம்பித்தது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிஎன்ஏ பற்றி பேசுகிற நீ வந்து இவ்வளோ உயர்வாக நீ வந்திருக்கிற, அப்போ டிஎன்ஏக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஒரு வேடன் வந்ததுக்கே இவங்களால இப்படி தாங்க முடியல. இன்னொன்று வந்து வேடன் வந்து ஒரு மேடையில் வந்து 15 லட்சம் ரூபா வந்து சம்பாதிக்கிறான், இப்படிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகளை எல்லாம் கொட்டி தீர்த்தாங்க. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே வந்து என்ஆர் மது என்ன பேசினாரோ, சசிகலா டீச்சர் என்ன பேசினாங்களோ, மினி கிருஷ்ணகுமார் என்ன பேசினாங்களோ, இதை எல்லாமே வந்து இந்த ஆட்கள் வந்து பேச ஆரம்பித்தாங்க. கேரளம் வந்து ரொம்ப சொர்க்க பூமியாக இருக்குது, இங்கே வந்து ஜாதி பிளவுவாதம் இல்லை, இது வந்து நல்ல வந்து நாடாக இருக்குது, நீ என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது, நான் என்ன ஜாதின்னு உனக்கு தெரியாது. இப்போ வேடன் பேசுகிறதுனால வந்து நம்ம பள்ளிக்கூடங்கள்லையும் சரி, வேறு ஸ்தாபனங்கள்லையும் சரி, ஓ நீ என்ன ஜாதி, நான் என்ன ஜாதி, நீ அந்த ஜாதியா, அப்போ நான் இந்த ஜாதி, அப்போ இப்படித்தான் வந்து இந்த பிளவுவாதத்தை வந்து வேடன் உருவாக்குறான் அப்படிங்கிற விஷயத்த வந்து பேசினாங்க. ஜாதியினுடைய பேரால இன்னைக்கும் கொல்லப்படுறதும், ஜாதியினுடைய பேர்னால இன்னைக்கும் வீடு மறுக்கப்படுறதும், ஜாதியினுடைய பேரால வந்து கல்வி மறுக்கப்படுறதும் இன்னைக்கும் தொடருது. வேடன் சொல்றது, பள்ளிக்கூடத்தில் வந்து நான் இந்த துன்பங்களை எல்லாம் அனுபவிச்சிருக்கேன், நிறத்தினால அனுபவிச்சிருக்கேன், ஜாதியினால அனுபவிச்சிருக்கேன், நீ எந்த இடத்துல இருந்து வாரங்கிறத வச்சு எனக்கு வந்து வெறுப்பை காட்டியிருக்காங்க இப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் வந்து வேடன் வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் வேணாம், 2 வாரத்துக்கு முன்னால கேரளத்தில் இருக்கக்கூடிய கவர்னர் மாளிகையில் ஒரு அரசு நிகழ்வு வந்து நடக்கு.
அந்த அரசு நிகழ்வில் அதை தொடங்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து பாரத மாதாவினுடைய ஒரு ஃபோட்டோ வந்து வைக்கிறாங்க. அந்த பாரத மாதாவுடைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படிப்பட்ட பாரத மாதான்னா காவி கொடியை ஏந்தி இருக்கக்கூடிய பாரத மாதாவினுடைய ஃபோட்டோ வந்து அங்கே இருக்கக்கூடிய கவர்னர் ராஜேந்திர அர்லேக்கர் வந்து வைக்கிறாரு. அதை வந்து அவர் நியாயப்படுத்துறாரு. இதுக்கு எதிராக அங்கே ஆளக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து புறக்கணிக்கிறாங்க. இனிமே இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்து கவர்னருக்கு சொல்கிறாங்க. ஆனால் கவர்னர் விடாப்பிடியாக இப்படி தான் நான் செய்வேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. அந்த விஷயமே இன்னைக்கு வந்து கேரளத்தில் மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு. ஆக கேரளத்தை வந்து ஒரு காவிமயமாக ஆக்கக்கூடிய வேலையை வந்து ஆர்எஸ்எஸும் சரி பிஜேபியும் வந்து மிக தீவிரமாக செய்து அந்த தீவிரமான வேலைகளுக்கு வேடன் வந்து மிகப்பெரிய எதிர்வினையை வந்து நிகழ்த்திட்டு இருக்கான். அதனால தான் வேடனை வந்து எப்படியாவது கேரளத்திலேருந்து ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா 100 ஆண்டு காலமாக வந்து நம்ம வளர்த்தி பெரும் ஆலமரமாக வைச்சிருக்கக்கூடிய இந்த அமைப்பினுடைய வேர்களில் வந்து விஷம் ஊற்றி இதை அழிக்கக்கூடிய வேலையை வந்து வேடன் வந்து செஞ்சிட்டு இருக்கான். ஏன்னா வேடனுக்கு வரக்கூடிய கூட்டம் வந்து சாதாரண கூட்டம் இல்லை. ஆயிரக்கணக்கானவங்க 10,000 20,000 மக்கள் வந்து வாராங்க. நிகழ்ச்சிகள் சில இடங்களில் நடத்தவே முடியல. அந்த அளவுக்கு மிகப்பெரிய கூட்டம் வந்து வேடனுடைய நிகழ்ச்சிகளுக்கு வந்துட்டு இருக்கு. அந்த வேடனுடைய நிகழ்ச்சிக்கு வாரவங்க வந்து சிறுவர்கள் வராங்க, இளைஞர்கள் வராங்க, பெண்கள் வராங்க. அவங்க வந்து வேடனுடைய அரசியலை வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க, விவாதிக்கிறாங்க. ஆமாம், இந்த நாட்டில் இப்படிப்பட்ட வேறுபாடுகள் இருக்கு, இப்படிப்பட்ட பிளவுவாதம் இந்த நாட்டில் இருக்கு அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து விவாத பொருள் ஆக்குறாங்க. மறுபடியும் ஐயன்காளி என்ன வேலையை செஞ்சாரோ அதே வேலையை வேடன் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு. பொய்கையில் அப்பச்சன் என்ன வேலையை வந்து கேரளத்தில் செஞ்சாரோ அந்த வேலையை வந்து வேடன் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதைத்தான் அவங்களுக்கு பதட்டத்தை உருவாக்குது. இப்படிப்பட்ட சமூகங்களில் உள்ளவங்க எல்லாம் வேடனுக்கு பின்னால திரளாங்க. இது வேடனுக்கு பின்னால திரள்றாங்க. இதெல்லாமே அங்க இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு பொறுக்க முடியல. என்னன்னா அவங்களுடைய அஜெண்டா அங்க செல்லுபடியாகல. அவங்க நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு இப்போது ஆட்கள் வரல. அதனால வேடனை ஒழித்து கட்டக்கூடிய வேலையை வந்து அவங்க வந்து மிக தீவிரமாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா கேரள சமூகம் வேடனுக்கு பின்னால வந்து ஒட்டுமொத்தமாக நின்று வேடனை வந்து காக்கக்கூடிய வேலையை வந்து மிக தீவிரமாக செஞ்சிட்டு இருக்கு. பார்ப்போம் இந்த யுத்தம் எதுவரை போகும் அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். வரக்கூடிய நாட்களில் வேடனை பற்றிய விஷயங்களை வந்து நம்ம தொடர்ந்து பேசுவோம். எங்களுடைய சேனலோட நீங்கள் இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. கமெண்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நிச்சயமாக உங்களுடைய கமெண்ட்டுகள் வந்து எங்களுக்கு உரமூட்டும். தவறுகளை வந்து நாங்கள் திருத்திக்குவோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாங்க. வணக்கம், நன்றி.